asir. பொதுக்காலம் 8ஆம் வாரம் வியாழக்கிழமை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஒளிக்கு சான்று பகர அழைக்கப்பட்ட அருளாசிர் ஊடக நண்பர்களே, இன்றைய 2 வாசகங்களுமே இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து செல்லும் பயணத்தை பற்றி பேசுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பேதுரு உங்களை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று கூறுகின்றார். இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து செல்லும் பயணத்தில் ஒளிந்திருக்கும் அர்த்தத்தையும் அவர் தொடர்ந்து விளக்குகின்றார். முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாக இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளின் மக்களினமாக இருக்கின்றீர்கள். முன்பு இரக்கம் பெறாதிருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கின்றீர்கள். அதாவது கடவுளின் மக்களினமாக இல்லாத நிலையை, இரக்கம் பெறாத நிலையை இருளாகவும், கடவுளின் மக்களினமாக மாறிய நிலையை, இரக்கம் பெற்ற நிலையை ஒளியாகவும் உருவகித்து எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெற்றதை குறித்து பார்க்கின்றோம். இதுவும் இருளிலிருந்து ஒளியை நோக்கி வந்த பயணமே. இங்கு வரும் பர்த்திமேயுவை ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீடர்களுடைய இடத்தில் வைத்து சிந்திக்க முயற்சி செய்வோம். பர்த்திமேயு புறப்பார்வையற்று இருந்த வேளையில் சீடர்கள் அகப்பார்வையற்று இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டனர், சண்டையிட்டனர். பர்த்திமேயுவுக்கு இயேசு உடலளவில் தெளிவான பார்வையை கொடுத்தார். சீடர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவான பார்வையை கொண்டிருக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் சீடர்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக இருந்தார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நம்மையும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்ல இயேசு தயாராக இருக்கின்றார். நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? ஒருவர் ஒளியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் அவர் சந்திக்கின்றார் என்பதை பற்றியும் இன்றைய வாசகங்கள் எடுத்து சொல்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு ஒளியை நோக்கி நடக்க அழைக்கப்பட்ட மக்களை பார்த்து, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவருக்கு உரிமை சொத்தான மக்கள் என்று குறிப்பிடுகின்றார். வேறு விதமாக சொல்லப்போனால், ஒருவர் தன்னுடைய வாழ்வை அர்த்தமற்ற விதத்தில் அணுகினால் அவர் இருளில் சிக்கி தவிக்கின்றார் என்றும், இதற்கு மாறாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு அவர் வாழுகின்ற பொழுது இறைவனின் உரிமை சொத்தாக அவர் மாறுகின்றார் என்றும் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். பர்த்திமேயுவின் வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் நாம் பார்க்கின்றோம். அவர் பார்வை இழந்து இருளில் இருந்த பொழுது பிச்சை எடுப்பவராக இருக்கின்றார். பார்வையை பெற்று ஒளிக்கு கடந்து வந்த பொழுது அவர் இயேசுவை பின்பற்றுபவராக மாறுகின்றார். இதை சற்று நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்போம். வாழ்வின் இருளில் சிக்கி தவிக்கும் பொழுது நாமும் அந்த பர்த்திமேயு போல பிச்சை எடுப்பவனுக்கு சமமாகத்தான் இருக்கின்றோம். பிறர் மகிழ்ச்சியை தரமாட்டார்களா? எனக்கு நன்மையை செய்ய மாட்டார்களா? நல்ல வார்த்தைகளை பேச மாட்டார்களா என்று கையேந்தி நிற்கின்றோம். மற்றவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பதை நாம் அவர்களுக்கு செய்யும் பொழுது
நாம் ஒளிக்குள் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். எபேசியர் 5:9 பவுலடிகளார், ஒளியே எல்லா நன்மைத்தனத்தையும் உண்மையையும் நீதியையும் விளைவிக்கின்றது என்று கூறுகின்றார். இயேசுவிடம் நாம் கொள்ளும் உறவின் வழியாக ஒளிக்கு கடந்து வருகின்றோம். எரிகின்ற தீபம் போல சுடர்விட்டு ஒளி வீசுகின்றோம். மலையின் மீது வைக்கப்பட்ட குன்றின் மீது இருக்கின்ற அந்த விளக்கை போல எல்லோருக்கும் ஒளியை வெளிச்சத்தை தருகின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி ரோஷினி, திருமதி ஷாம்லா, திரு ராபர்ட் மற்றும் இவருடைய குடும்பத்தாரையும், திரு பெனடிக்ட் வின்சென்ட், திருமதி கேப்ரியலா ஷைனி இவர்களுடைய குடும்பத்தாரையும், திரு ஆரோக்கிய ஜெர்லின், திருமதி ஐரின் இவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கின்ற விதமாக நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தன்னுடைய 7ஆம் நாள் பிறந்த நாளையும் கொண்டாடுகின்ற குழந்தை மெலீரா நுவாலி மற்றும் இவருடைய குடும்பத்தாரையும் நிறைவாக இன்றைய நாளிலே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்தாரை எந்த ஒரு குறையுமின்றி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி இருக்கின்றீரே. சொல்லிலடங்கா நன்மைகளை செய்து இந்த குடும்பத்தை நீர் சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சில நேரங்களிலே கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள் கடந்து வந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து கடந்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தந்து இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் இவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவருடைய கண்ணீருக்கு பதில் தந்து இந்த குடும்பத்தாரை நீர் சிறப்பான ஆசீர்வாதமான வழியில் கொண்டு சென்றீரே, வழி நடத்தினீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரை, சிறப்பாக இந்த அனைத்து குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம். அவர்கள் முன்வைத்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் அன்பு ஆண்டவரை இந்த நாளிலே ஆசீர்வதித்து நிறைவேற்றி இந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். மிகவும் குறிப்பாக அன்பு ஆண்டவரை, ரோஷினி, ஷாம்லா, ராபர்ட் இவர்களையும் இவர்களை சார்ந்த குடும்பத்தாரையும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவருடைய கருத்துக்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி சிறப்பாக தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பயணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, மேலும் சிறப்பாக திரு பெனடிக்ட் வின்சென்ட், திருமதி கேப்ரியலா ஷைனி இதோ ஒரு வருடத்திற்கு முன்பு இவர்கள் இருவரையும் திருமண உடன்படிக்கையிலே இணைத்து ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. இந்த மாபெரும் கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண ஒரு வருட விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே தொடர்ந்து இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக இவர்களுக்கு தந்து இவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இவர்கள் இருவரும் இணைந்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய அன்பு சகோதரி கேப்ரியலா ஷைனி தன்னுடைய உயர்கல்வி பட்டம் பெற்றிருக்கின்றார். இதோ அவர் இப்பொழுது ஒரு வேலையில் சேர்ந்திருக்கின்றார். அந்த வேலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஜெர்மனி மொழியை படித்து கொண்டிருக்கின்றார். அன்பு ஆண்டவரே, இவை அனைத்திலும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்க அன்பு ஆண்டவரே, இவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இவருக்கு வெற்றியை தந்து இவரோடு இணைந்து பயணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வெகு தூரம் சென்றிருக்கின்ற இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து தூய ஆவியானவரை துணையாக இவர்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே சிறப்பாக திரு ஆரோக்கிய ஜெர்லின், திருமதி ஐரின் இவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கின்ற விதமாக நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மெலீரா நுவாலி என்கின்ற அந்த குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தன்னுடைய 7வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற அந்த குழந்தைக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்து
முழுமையான அறிவையும் ஞானத்தையும் இறை பயத்தையும் தந்து சிறப்பான ஒரு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து நல்ல எதிர்காலத்தையும் தந்து இந்த குழந்தையை வழிநடத்த, இந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் அவர்களுக்கு வெற்றியை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் அனைவரும் முன்வைத்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மீது எந்தவித தீய சக்தியோ பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகளோ படாமல் அன்பு ஆண்டவரே, நீரே இவர்களை அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இவருடைய பயணங்களில் இவர்களுக்கு நீர் துணையாக இரும் ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், பொல்லாத பார்வைகள் அனைத்திலும் இருந்து இவர்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தந்து வழிநடத்தி அருளும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.